அனைவருக்கும் வணக்கம். பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் போகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இன்றைக்கி பிரதோஷங்க. பிரதோஷம் அதுவும் வியாழக்கிழமையில் வர்ற பிரதோஷம் ரொம்ப முக்கியமான பிரதோஷங்க. வியாழக்கிழமைனாலே அது குபேரருக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம், குருவுக்கு உகந்த நாள். இந்த நாளில் சிவபெருமானுடைய பிரதோஷம் நாளும் வர்றது, இந்த மூணும் ஒருமிச்சு வர்றது நமக்கு சகல வித சௌபாக்கியங்களும் கொடுக்குங்க. எந்த பிரதோஷத்துக்கு போயிருந்தாலும் போகாட்டாலும் இந்த பிரதோஷத்துக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் போய் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அதை மனசார வேண்டிட்டு சிவனுடைய அபிஷேகத்துக்கு என்னெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கோமோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் கிடைக்குங்க. இதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாயந்தரம் 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே பிரதோஷம் இருக்குங்க. அந்த பிரதோஷ சமயத்தில் நீங்கள் சிவன் கோயிலில் போய் சிவனுடைய அபிஷேகத்துக்கு பன்னீர், இளநீர், பால், சந்தனம், குங்குமம், என்ன அபிஷேகத்துக்கு தேவையோ ஏதேனும் வாங்கி கொடுத்துட்டு, முக்கியமாக நீங்கள் கரும்புச்சாறு வாங்கி கொடுக்கலாம். கரும்புச்சாறு வாங்கி கொடுத்தா செல்வ செழிப்பு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. கரும்புச்சாறு, தேன், வில்வம், எந்த முடியுதோ உங்களால் முடியுதோ அது வாங்கி கொடுங்க. ஒரு பாக்கெட் திருநீர் வாங்கி கொடுக்கலாம். பச்சரிசி மாவு வாங்கி கொடுக்கலாம். சந்திரனுடைய இதுங்க பச்சரிசி மாவு வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி ஏதேனும் ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டு மனசார அந்த சிவபெருமான்கிட்ட வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் தீரணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், வேண்டவருக்கு குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதும், அதுக்கப்புறம் தொழிலில் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்க, திருமண யோகம் வரணும்னு நினைக்கிறவங்க, எவ்வளவு தான் தரம் பார்த்தும் அவங்களுக்கு சில பேருக்கு திருமண யோகமே இருக்காது. இந்த பிரதோஷ நாளில் வேண்டும்போது உங்களுக்கு அந்த விஷயம் சீக்கிரமாகவே கைக்கூடி வர்றதை உங்களாலே கண்கூட பார்க்க முடியுங்க. நீங்கள் ஒரே ஒரு சின்ன விஷயம் மாத்திரம் செய்யுங்க. இப்படி போய் நீங்கள் போய் அங்கே சிவபெருமானை வேண்டிட்டு மாத்திரம் வாங்க. முடிஞ்சால் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. இன்றைக்கி ராத்திரி பொதுவாக இன்னைக்கு குரு ஓரன் வர்றது காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, அப்புறம் ராத்திரி 8 to 9. அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. வச்சுட்டு மனசார குபேரரை நீங்கள் வழிபடுங்க. ஏன்னா இன்றைக்கி குபேரருடைய நாளும் கூட. இன்றைக்கி குபேரரையும் நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு செல்வ செழிப்புங்கிறது அதிகமாக இருக்குங்க. 2-3 பலன்களையும் இன்றைக்கி சேர்த்து கிடைக்கிற நாளுங்க. நீங்கள் அது கொண்டு மறக்காமல் செய்யுங்க. முடிஞ்சால் 2 பேருக்கு தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்கள். எப்போதுமே அன்னதானங்கிறது நமக்கு மேலும் பலனை கூட்டி தரும். நீங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி என்ன செஞ்சாலும் செய்யாட்டாலும் நீங்கள் சாயந்தரம் சிவன் கோயிலில் போய் அவரை வழிபாடு செய்யுங்க. ஒன்றுமே முடியலையா, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அவரை மனசார வழிபட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் ராத்திரி 8 to 9 மணிக்கு ஒரு ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. சில்வர் தட்டு எடுக்காங்க. ஒன்று பித்தாளையில் இருக்கட்டும், இல்லைன்னா மண்ணிலான தட்டுனாலும் பரவாயில்ல. எடுத்து அதில் ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி 2 பஞ்சு திரி போட்டு நீங்கள் குபேரரை நினச்சி தீபம் ஏற்றுங்க. ஏற்றும்போது ஒரு 5 ரூபா நாணயத்தையும் அந்த தட்டில் வச்சுட்டு நீங்கள் அவரை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அந்த நாணயத்தை எடுத்து உங்கள் பீர்வாலில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நிறைய பூ வாங்கி அந்த மாதிரிலாம் செஞ்சு நிறைய செலவு பண்ணி தான் நம்ம குபேரரை வழிபடணும்னு இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில், அதுவும் அந்த குரு ஓரையில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பணம் நமக்கு தொழில் ரீதியாக தொழில் நல்ல வளர்ச்சி அடைந்து பணம் நமக்கு கையில் தங்குற மாதிரி இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே இந்த விஷயம் கண்டிப்பாக புரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் உங்களுக்காக சிவபெருமானுடையும் குபேரருடையும் வேண்டிக்கொள்கிறேன். உங்களுக்கு சகலவித செல்வ செழிப்புகளையும் சகலவித சௌபாக்கியங்களும் கொடுக்கட்டும். நன்றி, வணக்கம்.